நேரம் மிகவும் குறைவாக இருப்பதனால் ஒரே ஒரு மூணு கேள்வி மட்டும் நான் கேட்குறேன். இஸ்லாமியர்களை பார்த்தே கேட்குறேன். இந்த தடவை எம்பிக்கு வந்து காங்கிரஸ்ல இருந்து கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமான இஸ்லாமியர்கள் வந்து நிறைய சப்போர்ட் பண்றாங்க, நிறைய போயிருக்காங்க, நிறைய பண்றாங்க, எல்லாமே பார்த்துருக்கேன் நான். ஒரே ஒரு கேள்விதான், இஸ்லாமிய சமூகத்தை பார்த்து ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். அப்பாவி சிறைவாசிகள், அந்த சிறைவாசிகளுக்காக ஒரே ஒரு கேள்வி கூட எழுப்ப முடியலையா? திமுக அதிமுக காங்கிரஸ்ல இருக்கிறவனுக்கு ஒரே ஒரு கேள்வி, அந்த ஒரு கேள்வி கூட எழுப்ப உங்களால முடியலையா? அந்த சிறைவாசிகள் என்ன தவறு செஞ்சாங்கன்னு மட்டும் ஒரே ஒரு காரணம் சொல்லுங்க. அந்த இடத்துல இருந்தாங்க அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அவங்க வந்து கைது செய்றீங்க. நீங்க ரைட், கைது செஞ்சிட்டீங்க. எத்தனை வருஷமா அவங்க சிறையில இருக்காங்க? அந்த சிறைவாசத்துல வந்து எத்தனை வருஷமா அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்களால முடியல, அவங்கள வெளியே கொடுக்கணும். ஆனா இத கண்டிச்சு ஒரே ஒரு கேள்வி கூட நம்மளால எழுப்புறது இல்லை. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற இஸ்லாமியர்கள் எல்லாரும், மேக்சிமம் எல்லாருமே சொல்றேன், எல்லாருமே என்ன பண்றீங்க? நாங்க பரம்பரையா திமுக இருக்கோம். சரி ரைட், நீ இரு, பரம்பரையா இரு, எல்லாமே பண்ணு. ஆனா உனக்கான உரிமை உன்னால அந்த இடத்துல மறுக்கப்படுது. அது உன்னால ஒண்ணுமே பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது நீ அந்த இடத்துல என்ன பண்ற? உன்னால கேள்வி கேட்க முடியுமா? நான் இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி நான் கேட்கிறேன். நான் சொல்லுவேன், என்னோட இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லாம் எத்தனை பேர் அந்த சிறைவாசல் இருக்காங்களோ அவங்களை விடுதலை செய்யணும்னு சொல்லிட்டு நான் கோரிக்கை வைப்பேன், நான் கேட்பேன். அதே மாதிரி திமுக மேலயோ அதிமுக மேலயோ காங்கிரஸ் மேல ஒரு இஸ்லாமியர் கேளுங்க பார்க்கலாம், முடியுமா? ஒரே ஒரு இஸ்லாமியர், ஒரே ஒரு கேள்வி உங்களால முடியுமா? 35 ஆண்டு 40 ஆண்டு இன்னும் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அவங்க? அவங்களோட குடும்பம் என்ன இருக்கும்? ஒண்ணு இல்ல. இங்க இருக்கிற இஸ்லாமியர், திமுக இருக்கிறவங்களோ காங்கிரஸ்ல இருக்கிறவங்களோ எத்தனையோ பேர் இருக்காங்க, அதெல்லாம் ஓகே, ஏத்துக்கிறேன். உன்னால ஒரு 10 நாள் வீட்டுக்கு போகாம இரு, உன்னோட மனைவியும் குழந்தை என்ன பண்ணுவாங்க? அப்ப அத்தனை வருஷமா அங்க சிறைவாசத்தில் இருக்கிறவங்க அவங்களை எழுப்பி உன்னால ஒரு கேள்வி கேட்க முடியுமா? ஒரே ஒரு கேள்வி கேட்க முடியுமா? ஒரே ஒரு வார்த்தை என்ன சொல்றாங்க? பாஜக வந்து திமுக எதிர்க்குது. உண்மையான நேர்மையா எதிர்க்கிறோம்னா நாம் தமிழர் கட்சியை விட்டா பாஜக எதிர்க்கிறதுக்கு தெம்பும் திராணி எங்க கிட்ட மட்டும்தான் இருக்கு. நேரடியா எதிர்க்கிறோம் பாஜகவை. போன தடவை 21 சட்டமன்ற தேர்தல் எல்லாம் திமுக காரங்க ஓட்டு கேட்டது என்னன்னா, நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தாதீங்க, பாஜக வந்துரும். ஆனா அது அப்படியே மாறா என்ன ஆயிடுச்சுன்னா திமுக போய் பாஜக சேர்ந்துருச்சு. இன்னைக்கு போய் சேர்ந்துட்டீங்க. சரி, அப்படிதான் சேர்ந்துட்டீங்க. அந்த சிறைவாசிகள் என்ன பண்ணாங்க? பழனி பாபாவோட, எங்கள் ஐயா பழனி பாபாவோட புகைப்படம் நிறைய இஸ்லாமியர்கள் வச்சிருக்காங்க. ஒரே ஒரு தடவை அவருக்கு வீர வணக்கம், நாம் இதுல இருந்து திமுக இருந்து ஒரே ஒரு தடவை வீர வணக்கம் செலுத்த முடியல. அது எல்லாத்தையும் ஏன் நீங்க அமைதி காக்குறீங்க? இந்த ஊழலை ஏன் நீங்க சப்போர்ட் பண்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. இன்னும் எத்தனை ஆண்டுகள் இதே மாதிரி நீங்க இருப்பீங்க? நாளைக்கு உங்க குழந்தைங்க, இப்ப என் தம்பி பேசினான், கௌதம் பேசினான், அவனால பேச முடியல. பரப்புரையில அவ்வளவு பேசிட்டு இருக்கான், அவ்வளவு கஷ்டப்படுறான், மக்களை போய் அவ்வளவு சந்திக்கிறான். எங்க அக்கா வந்து காலையில கிளம்பிச்சுன்னா நைட்டு 10 மணி 11 மணி ஆகுது பரப்புரை முடிச்சுட்டு போறதுக்கு. அவங்க நினைச்சிருந்தா வீட்டுல தாராளமா சந்தோஷமா இருந்திருக்கலாம். எதுக்காகனா இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரே ஒரு நல்லது பண்ணணுன்றதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம். ஆனா மக்கள் என்ன பண்றீங்க? கடைசி ஒரு 2 நாள், ஒரு நாள் 1000 ரூபாய் 500 ரூபாய் அவ்வளவுதான். உங்களுடைய ஓட்டு வெறும் ஒரு 1000 ரூபாய்க்கு விற்கிறீங்க, ஒரே ஒரு 1000 ரூபாய்க்கு. ஆனா நீங்க ஒரு நாள் வெளில போனீங்கன்னா 3000 4000 சாதாரணமா செலவு பண்றீங்க. அந்த வாக்குக்கு அந்த 1000 ரூபாய் வாங்கிட்டு வாக்கு செலுத்துறீங்க. 5 வருஷம் உங்களால ஒரே ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது. ஒரே ஒரு பிரச்சனைக்கு இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா, உண்மையாவே சொல்றேன், இதுல இலங்கையில எப்படி நாங்க அகதிகளா ஆனோம், அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல வந்து நாம் எல்லாம் அகதிகளா ஆயிடுவோம். கண்டிப்பா ஆயிடுவோம். இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பா நாங்கெல்லாம் அகதிகளா ஆயிடுவோம். எங்க ஐயா வீரப்பன் இருந்தாரு, அவரை எதிர்க்க ஒரே ஒரு ஆளால முடியல. காட்டுல உட்காந்து இருக்காரு. இப்போதான் பரவாயில்ல, போன் இருக்கு, ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். காட்டுல உட்காந்துருந்தாரு. ஒரே ஒருத்த நெருங்க முடியல. அதுவும் துரோகம் தான். மாவீரர்கள் எல்லாருமே இறந்ததுக்கு காரணம் துரோகம் மட்டும்தான். துரோகத்தால வீழ்த்தப்பட்டார். நேரடியாலாம் அவரை வீரப்பன் ஐயாவெல்லாம் நேரடியா பிடிக்க முடியல. உண்மையை ஒத்துக்கோங்க, தயவு செஞ்சு உண்மையை ஒத்துக்கோங்க. அவரெல்லாம் நேரடியா பிடிக்கவே இல்லை, பிடிக்கவும் முடியாது. அதே மாதிரிதான் என் உயிர் தலைவன் வேதகுவே பிரபாகரன், அவரும் துரோகத்தால் வீழ்த்தப்பட்டவங்க. புரட்சியாளர்கள் எல்லாம் துரோகத்தால் வீழ்த்தப்பட்டவர்கள் தவிர வேற எதுவும் கிடையாது. தயவு செஞ்சு சிந்திங்க. நம்மளுடைய சின்னம் மைக் சின்னம், உங்களால எவ்வளவு முடியுதோ அதை பாருங்க. மக்களுக்காக யார் எத்தனை போராட்டத்தை செஞ்சிருக்காங்க, யார் என்ன செஞ்சிருக்கான்றது தயவு செஞ்சு சிந்திங்க மக்களே. நம்ம சமுதாயத்துல எல்லாருமே எத்தனை தடவை நான் கேட்டிருக்கேன், எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், திரும்ப அந்த திமுக காங்கிரஸ் அதிமுக பாஜக இதே மாதிரி போயிட்டு இருக்கீங்க. ஒரே ஒரு தடவை நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்திட்டு நிம்மதியா வீட்டுல உட்காருங்க, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். தெருவுல இறங்கி ஆர்ப்பாட்டம் போராட்டம், யாருக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி முதல் இடத்துல அந்த இடத்துல நிக்குது. திமுக கார வரதில்ல, அதிமுக கார வரதில்ல, எல்லா இடத்துலயும் நாம் தமிழர் கட்சி தான் நிக்குது. அதே மாதிரி மக்கள் பிரச்சனையை முதல் இடத்தில் நிற்பது நாம் தமிழர் கட்சியை தவிர வேற யாரும் கிடையாது.
நாம் தமிழர் கட்சி விட்டு அவர் யாருமே கிடையாது, கட்டாயம் பண்ண முடியாது. மக்களே ஒரே ஒரு தடவை சிந்திச்சு பாருங்க, புதுசா யாரா வந்தா நல்லா இருக்கும், புதுசா யாரா வந்தா நல்லா இருக்கும். நீங்க எங்களுக்கு வழி விட்டாதான் நாங்க புதுசா வர முடியும். தயவு செஞ்சு ஒரே ஒரு தடவை எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. வாய்ப்பு கொடுத்துட்டு நீங்க சொல்லுங்க, நாங்க ஊழல் பண்றோம், லஞ்சம் பண்றோம், என்ன செய்யறோம், என்ன பண்றோம் அப்படின்றத நாங்க வெளியிடுறோம். நாங்க என்ன செஞ்சிருக்கோம், என்ன பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு ஒரே ஒருத்தர் மட்டும் நீங்க தயவு செஞ்சு சிந்திங்க. வீட்டுல இருக்கிறவங்க பாருங்க, விலைவாசி இன்னைக்கு என்ன இருக்குன்னு பாருங்க. ஓட்டு காசு கேட்க வந்தா கையை பிடிச்சுங்க, தயவு செஞ்சு பிடிச்சுக்கோங்க. உண்மையாவே சொல்றேன், மல்லிகை சாமானுக்கு இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் மல்லிகை சாமான் செலவு லிஸ்ட். அதாவது 2021 எவ்வளவு ஆச்சு, 2024 எவ்வளவு ஆயிட்டு இருக்கு. குறைஞ்சது 3000 ரூபாய் ஏறி இருக்கு ஒரே ஒரு லிஸ்ட்ல. 3000 ரூபாய் 4000 ரூபாய். ஆனா இப்ப கூட நீங்க ஓட்டுக்கு வாங்கிட்டு இருக்கிறது எவ்வளவுன்னா வெறும் 1000 ரூபாய் 500 ரூபாய். அது இப்ப குறைஞ்சிருச்சு, 300 ரூபாய் தான் தராங்க. அவங்க அதுல 200 ரூபாய் அடிச்சுக்கிறாங்க. அது வேற, அதுல அவங்களுக்கு வேணும் இல்லையா, அவங்க மல்லிகை சாமானத்துக்கு வேணும் இல்லையா. இதே மாதிரி எல்லாமே கொள்ளடிச்சாங்க. உண்மையாவே சொல்றேன், இங்க இருக்கிற நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் எல்லாருமே அவங்க கையில இருக்கிற காசு போட்டு மக்களுக்கு சேவை செய்யணும், மக்களுக்கு சேவை செய்யணும்னு அரசியலுக்கு வந்திருக்காங்களே தவிர வேற எந்த ஒரு காரணத்துக்கும் வரல. ஒரே ஒரு தடவை நாங்க கேட்கிறோம், நாம் தமிழர் கட்சியை வெற்றி பெற வைங்க. எங்களால முடிஞ்சது மக்கள் நலனுக்காகவும் போராட்டத்துக்காகவும் கண்டிப்பா நாங்க போராடுவோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். ஒரே ஒரு நிகழ்வை மட்டும் இங்க சுட்டி காட்ட விரும்புறேன். இது நான் ஓட்டு கேட்கறதுக்காக அதை சுட்டி காமிக்க போறதுல இங்க இருக்கக்கூடிய தம்பிகள் எப்படி உணர்ந்து செயல்படணும் அப்படிங்கிறது தான். அது எப்படின்னா, கடந்த முறை நான் லண்டன் போயிட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், மாவீரர் நாள் வரும்பொழுது தலைவருடைய பொண்ணுன்னு சொல்லிட்டு துவாரகான்ட்டு அவங்களோட பேர்ல ஒருத்தங்க மாவீரர் நாள் அன்னைக்கு உரையாற்றினாங்க. அதை தொடர்ந்து பல சர்ச்சைகள் உருவாச்சு. அந்த சர்ச்சைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற வண்ணமா ஐபிசி தமிழ் அப்படிங்கிற ஒரு வலைவழியில ஒரு முன்னாள் போராளி இந்த போர், ஈழப்போரோட இறுதி கட்டத்தை பத்தி தெளிவா பேசியிருப்பார். அதாவது அந்த ஈழ போராளியின் தந்தை அவரும் ஒரு போராளி தான், ஆனால் அவர் தலைவருடன் மிக நெருக்கமான பணியில் இருந்தவர். அப்படிப்பட்ட சூழலில் ஈழப்போர் இறுதி நிமிடங்களை அடைந்தது. அதாவது மே 18க்கு 2 நாள் முன்பு, மே 17, மே 16 இந்த 2 நாட்கள் அந்த ஈழப்போரில் கள நிலவரத்தில் என்ன நடந்தது என்று ஒரு சின்ன காணொளி. அந்த காணொளியில் என்ன தகவல் இருக்குன்னா, அந்த ஈழ போராளி என்ன சொல்லியிருப்பாரு, மே 16 அன்று இரவு ஒரு போராளி மிகவும் காயப்பட்டிருக்கிறார். அவர் ஒரு மருத்துவர். அந்த மருத்துவர் அந்த போராளிக்கு வைத்தியம் பார்க்கும் பொழுது, கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம், போர் முடிவுக்கு வரப்போகுது அப்படிங்கிற ஒரு தகவலை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த காயம்பட்ட அந்த விடுதலை புலி வீரன் என்ன சொல்றான்னா, நாம நெருங்கல, போர் இறுதி யுத்தத்தை இன்னும் தொடல, அண்ணன் ஏதாச்சும் திட்டம் வச்சிருப்பாரு, ஏதாச்சும் திட்டம் வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காயத்திலுமே தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அதை பதிவு பண்ணி, அந்த மருத்துவர் அதை பதிவு பண்ணி அண்ணனோட தலைவரோட நெருக்கமா இருக்கக்கூடிய அவரோட தந்தைக்கு அந்த செய்தியை கடத்துறார். அவர் அண்ணன்கிட்ட போய், அதாவது தலைவர்கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி ஒரு விடுதலை புலி வீரன் அண்ணன் ஏதாச்சும் திட்டம் வச்சிருப்பாரு, 16ஆம் தேதி மே 16ஆம் தேதி இரவு சொல்றார், அண்ணன் ஏதாச்சும் திட்டம் வச்சிருப்பாருன்னு உங்களுடைய விடுதலை புலி வீரன் சொல்கிறான் அப்படின்னு சொல்றார். அதுக்கு தலைவர் சொன்ன பதில், ஆமாம் அண்ணன் திட்டம் வைத்திருக்கிறேன், நான் திட்டம் வைத்திருக்கிறேன். என்ன திட்டம்? இந்த போரில் இறுதிக்கட்ட யுத்தத்தை நாம் நெருங்கிவிட்டோம். அப்படிப்பட்ட சூழலில் நான் மத்தியில் நிற்பேன், என்னை சுற்றி ஒரு வளையம் இருக்கும், அது இந்த புலி வீரர்களால் அமைக்கப்பட்ட வளையம், அவர்களை சுற்றி இன்னொரு வளையம் இருக்கும், இது 2 வளையம், 2வது வளையம், இன்னொரு வளையம் இருக்கும், 3வது வளையம், நம் எதிரி நம்மை நெருங்கி கொண்டு வருவான், நான் நடுவில் நின்று கொண்டு செல்லடி செல்லடி, அதாவது சுட்டுக்கொண்டே இரு கட்டளை இட்டுக்கொண்டே இருப்பேன் அப்படின்னு தலைவர் சொல்றார். நான் அந்த கட்டளை இட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது முதல் வளையம் விழும். முதல் வளையத்தில் நிற்கின்ற புலி வீரர்கள் ஒவ்வொருவராக தன் தாய் நிலத்திற்காக, ஈர நிலத்திற்காக செத்து விழுவார்கள். அந்த முதல் வளையம் விழுந்த பிறகு 2வது வளையம் இருக்கும். அந்த 2வது வளையத்திற்கும் நான் கட்டளை இட்டுக் கொண்டே இருப்பேன், செல்லடி செல்லடி என்று, சுட்டுக்கொள் என்று. இன்னும் சற்று நேரத்தில் அந்த 2வது வளையமும் விழும்.
ஆனாலும் தொடர்ந்து நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன், சுட்டுக்கொண்டே இரு, எதிரியை சுட்டு வீழ்த்து 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 என்று சுட்டுக்கொண்டே நான் கட்டளையிட்டுக் கொண்டே இருப்பேன். என்னுடைய புலி வீரன் சுட்டுக்கொண்டே இருப்பான். மூன்றாவது வளையமும் விழும். அந்த மூன்றாவது வளையம் விழும் பொழுது எதிரியின் தோட்டாக்களால் நானும் துளைத்தெடுக்கப்படுவேன், நானும் வீழ்வேன், என் தாய் நலத்துக்காக நான் செத்து மடிவேன் மாவீரனாக என்று பதிவு செய்திருக்கிறார். அன்று இரவு மே 16. அடுத்த 2 நாட்களில் அவர் சொன்ன நிகழ்வு நடந்தது. 17, 18 போர் முடிவுக்கு வந்துவிட்டது. என் அன்புக்குரிய உறவுகளே, அண்ணன் செந்தமிழன் சீமானின் தம்பிகளை, நான் உங்களுக்கு ஒன்று சொல்கின்றேன். இந்த திமுக, அதிமுக, திராவிட கட்சிகள் பல ஆயிரம் கோடிகளை கொட்டி இந்த வெற்றியை பெற்றாலும் நாங்கள் அதற்கும் மேலாக எங்களுடைய உழைப்பை கொட்டி கண்டிப்பாக வெல்வோம், நிச்சயம் வெல்வோம். நீ எத்தனை ஆயிரம் கோடியை வேணாலும் கொட்டு, அதை பத்தி எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. அத்தனை ஆயிரம் கோடிகளுக்கு மேல் எங்கள் உழைப்பை கொட்டி நாங்கள் வெற்றி பெறுவோம். எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானை முதல்வர் ஆக்காமல் விடமாட்டோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.